இன்னைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்றதுனால நான் போயிட்டு வந்துட்டேன். அப்புறம் அம்மா அப்பா இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போயிட்டாங்க. வரும்போது காலிஃப்ளவர் சில்லி அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்லான்னு சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டே சமைக்கலான்ட்டு சமைச்சிட்டு இருந்தேன். எல்லாத்துக்கும் தோசை ஊற்றி கொடுத்துட்டு இருந்தேன். அப்பா அம்மாலாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் ஈவினிங் மாதிரி யாருமே இல்லை, சரி நம்ம டக்குன்னு சமைச்சு வச்சிடலான்ட்டு கொத்தமல்லிலாம் போட்டு நடக்கல்ல போட்டு சட்னி மாதிரி செஞ்சுருந்தேன். இது வந்து வெங்காயம், பூண்டு, வரமிளகா, பச்சை மிளகா போட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகா போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்தி பச்சை மிளகாவை விட, அதனால் போட்டு செஞ்சாச்சு. அப்பாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புதினா சட்னியை விட கொத்தமல்லி சட்னி ரொம்ப பிடிக்கும். சரி அதுக்குள்ளே வீடு பெருக்கிடலாம் அது ஆறுறதுக்குள்ளே அப்படின்ட்டு வீடும் பெருக்க ஆரம்பிச்சிட்டேன். வீடெல்லாம் பெருக்கி வச்சதுக்கப்புறமா சரி ரசத்துக்கு வந்து புளி தக்காளிலாம் கரைச்சிடலாம். இதை வந்து நான் தக்காளியை வந்து மிக்சியில் அடிச்சிடுவேன், ஆனால் இந்த கையில் கரைக்கிற டேஸ்ட்டு கிடைக்கவே கிடைக்காது. சரின்னு அதையும் கையில் கரைச்சிட்டேன். நீங்கள் ரசம் செய்யும் போது பாருங்கள், கொஞ்சமாக வந்து வெந்தயம் போட்டு செய்யுங்க. கடுகு, உளுந்தப்பருப்பு, வெந்தயம்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு புளி தண்ணி, தக்காளி தண்ணி, அதுக்கப்புறம் அரைச்சி வச்சது ஜீரகம், மிளகு, அதுக்கப்புறமா வந்துட்டு பூண்டு இதெல்லாம் போட்டு அரைச்சிருப்போம்ல கொரகொரன்னு, அதை இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆச்சி இல்லைன்னா சக்தி இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு ரசப்பொடியை வாங்கி கொஞ்சம் போட்டுட்டு மிளகாத்தூளும், மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், கொஞ்சமாக வந்து நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் இதை போட்டு இறக்குனீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே வந்து கல்யாண வீட்டு ரசம் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் அப்படி தான் சொல்கிறாங்க. அப்புறம் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி வைக்க ஆரம்பிச்சாச்சு. அப்புறம் டீ கேக்கும் ஒரு காஃபியும் சாப்பிட்டுட்டு போகோ சேனல் பார்க்க வேண்டியதான். எனக்கு சோட்டா பீம்னா ரொம்ப பிடிக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.